பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பா இருக்கிற இந்த காலகட்டத்தில் மங்களதேவி கண்ணகி கோவில் விழா ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையா நடைபெற இருக்கு. இந்த கண்ணகி கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இதுவரை வராதவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இப்ப நம்ம தமிழகத்தின் கூடலூர் பழியங்குடி மலைப்பாதை வழியா நடந்து போகணும்னா 6.6 கிலோமீட்டர் அந்த பாதை வழியா கண்ணகி கோவில் வரைக்கும் நடந்து போகணும். குமுளி மலைப்பாதை வழியா போகணும்னா 14 கிலோமீட்டர் ஜீப்ல போகலாம், இல்ல 14 கிலோமீட்டர் நடந்தும் போகலாம். பழியங்குடி பாதை வழியாவும் குமுளி மலைப்பாதை வழியாவும் நடந்து போகலாம். இதுல பழியங்குடி பாதை வழியா போறவங்க அதிகாலை சீக்கிரமாவே ஒரு 5-5:30 பழியங்குடி வரைக்குமே அரசு பேருந்து விட்டுருக்காங்க. அந்த அரசு பேருந்துல பழியங்குடி வந்து அங்கிருந்து அதிகாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் நடைப்பயணத்தை மேற்கொண்டாங்கன்னா ஈஸியா கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே பழியங்குடியிலிருந்து ஈஸியா கண்ணகி கோவிலுக்கு நம்ம நடந்து போயிடலாம். இல்ல நாங்க ஜீப்ல தான் வர்றோம் அப்படின்னு சொன்னா குமுளியிலிருந்து கொக்கரக்கண்டம் பாதை வழியா கண்ணகி கோவிலுக்கு வரலாம். இதுல என்ன ஜீப்ல வர்றவங்களுக்கு என்ன ஒரு சிரமம்னா, ஜீப்ல வர்றவங்களுக்கு அதாவது மணிக்கணக்கில் நம்ம காத்திருக்கணும் அந்த ஜீப்ல நம்ம ஏறுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் அதிகாலையில. அதனால குமுளி மலை பாதை வழியா ஜீப்ல வரணுங்கிறவங்க குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகாலையிலேயே சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா அந்த வெகு சீக்கிரத்திலேயே நம்ம கண்ணகி கோவிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வாகனத்திலையும் 10 பேர் மட்டும்தான் ஏத்துவாங்க. 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரைக்கும் அந்த ஜீப்பினுடைய வாகன கட்டணமா அவங்க வசூல் பண்றாங்க. அதுல இருந்து 14 கிலோமீட்டர் நம்ம கண்ணகி கோவிலுக்கு மலைப்பாதை வழியா வரலாம். இயற்கை எழில் மிகுந்த அந்த காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே அந்த ஜீப்ல வர்ற ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே வரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகாலையில சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா பழியங்குடி பாதையில் நடந்து போறதா இருந்தாலும் சரி, இல்ல கொக்கரக்கண்டம் வழியா குமுளி வழியா ஜீப்ல போறவங்களா இருந்தாலும் வெகு சீக்கிரமா வந்தீங்கன்னா கண்ணகி அம்மனை தரிசிக்கிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இதுல குமுளி பாதையில வர்றவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, 2 மணிக்கெல்லாம் குமுளியில அந்த ஜீப் போறத நிப்பாட்டிடுவாங்க. அதனால வெளியூர்ல இருந்து வர்றவங்க காலதாமதமா வந்தீங்கன்னா நீங்க கண்ணகி அம்மனை தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வேற ஏற்பட்டுரும். அதனால வெளியூர்ல இருந்து வர்றவங்க 2 மணிக்கெல்லாம் நீங்க குமுளி வந்தா மட்டும்தான் நம்ம கண்ணகி அம்மனை நீங்க வந்து தரிசிச்சுட்டு வர முடியுங்கிறத கருத்தில் கொண்டு இந்த காணொலி வாயிலா நாங்க இதை பதிவு செய்யறோம். அதனால பக்தர்கள் அதிகாலையிலேயே சீக்கிரமாக எழுந்து விரைவாக வந்து அம்மனை தரிசிக்குமாறு இந்த காணொலி வாயிலா நாங்க கேட்டுக்கிறோம்.